இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி யூசிங் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ நாம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயத்துல நாம நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த பினான்சியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இப்படித்தான் அருண் அண்ட் கோவிந்த் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. கோவிந்த் என்ன பண்ணான் அப்படின்னா அவனோட சேலரி வந்ததும் செலவு போக பேலன்ஸ் அமௌண்ட்டை அவன் எஃப்டில போட்டு வச்சான். ஆனா அருண் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ இப்போ நாம இன்டெலிஜென்ட்டா யோசித்து இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நாம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே வரணும். ஸோ நம்மளால சீக்கிரமா ரிட்டையர் ஆக முடியாது அப்படின்னு யோசிச்சு ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி அவனோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ இப்படி அவர் அச்சீவ் பண்ண நினைக்கணும் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை 12 இல்ல 15 வருஷத்துக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரால் ஈஸியா ரிட்டையர் ஆக முடியும். இதனால அவரோட இன்வெஸ்டிங்க எஸ்ஐபியா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. மாசம் 30,000 இருந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே விடாம அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 10% ஸ்டெப் அப் பண்ணி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராரு. சோ அதோட விளைவா நம்ம பார்த்தோம்னா 12% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அவர் கையில இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேல அவரோட கையில இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி அவரு ஸ்ட்ராட்டஜிக்கா இன்வெஸ்ட் பண்ணால அவரால் சீக்கிரமா ரிட்டையர் ஆக முடிஞ்சு. இதே கோவிந்தோட கேஸ் நம்ம பார்த்தோம்னா அவரோட பணத்தை சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எஃப்டில போட்டாரு. ஆனா எஃப்டில தர இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இன்ஃபிளேஷனை விட கம்மியா இருந்தனால அவரோட அமௌண்ட் அவரால் க்ரோ பண்ண முடியல. சோ இப்படித்தான் நாமளும் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க எல்லா விதத்திலையும் யூஸ் பண்ணணும். சோ அப்படி யூஸ் பண்ணா நாம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி அந்த பணத்தை நாம தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸா டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்ணணும்.